மாநில பொதுச் செயலாளர் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு, திருவாரூர் மாவட்டம் இலவங்கார்குடி ஊராட்சி தொழுவனங்குடியை சேர்ந்த ராஜேந்திரன் என்ற விவசாய தொழிலாளி காரைக்கால் பகுதிக்கு தென்னை மரம் ஏறக்கூடிய விவசாய தொழில் வேலையாக இங்கே வந்து கொண்டிருந்தார். கடந்த ஒரு மாதமாக இங்கே தங்கியிருந்து பணி செய்து கொண்டிருந்த அவர் சில தினங்களுக்கு முன்பாக இறந்து விட்டதாக காரைக்கால் நகர காவல் நிலையம் நேற்றைய முன்தினம் திருவாரூரில் அவருடைய இல்லத்தில் போய் சந்தித்து சொன்னாங்க, நீங்கள் உடனடியாக நாளைக்கு வாங்க, உங்கள் உறவினருடைய உடலை அடக்கம் செய்யலாம்னு சொல்லி அவருடைய மகன்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு அவருடைய மகன், அவருடைய குடும்பத்தினர், அவருடைய உறவினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள்லாம் இங்கே வந்து இறந்து போன ராஜேந்திரனுடைய உடலை பெற்று அடக்கம் செய்வதற்காக வந்தபோது அங்கே ராஜேந்திரனுடைய உடல் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க வந்து வேறு ஒரு உடலை காமிச்சு, இந்த உடல் தான் உங்களுடைய உறவினர் உடல் எடுத்து செல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காரைக்கால் பிணவரை முழுவதும் தேடியும் விவசாய தொழிலாளி ராஜேந்திரனுடைய இறந்து போன உடல் கிடைக்கவில்லை. காரைக்கால் நகர காவல் நிலையம் இந்த இறந்து போன ராஜேந்திரனுடைய உடலை பிரேத பரிசோதனை கூட செய்யாமல் அந்த உடலை என்ன செய்திருக்குது என்ற விவரமே தெரியவில்லை. முழுமையாக நகர காவல்துறை, காரைக்கால் நகர காவல்துறை அதனுடைய நடவடிக்கைகள் இன்றைக்கி ராஜேந்திரனுடைய உடலை கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுகிற பல்வேறு விவரங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. முதல்ல காரைக்கால் நகரத்தில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் அடக்கம் செஞ்சாச்சுன்னு சொன்னாங்க, அப்புறம் தருமபுரியில் அடக்கம் செஞ்சாச்சுன்னு சொன்னாங்க, அப்புறம் சேலத்தில் அடக்கம் செஞ்சாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. காரைக்கால் நகர காவல்துறையினுடைய இது போன்ற முன்னுக்கு பின் முரணான இந்த விவரங்கள் என்பது நகர காவல்துறையின் மீது மிகுந்த சந்தேகத்தை உருவாக்குகிறது. ராஜேந்திரனுடைய மரணம் இயற்கையானது தானா, அல்லது அவரை ஏதாவது செய்து கொலை செய்திருக்கிறார்களா என்ற மர்மமான கேள்வி இங்கு எழுகிறது. நகர காவல்துறையினுடைய இந்த நடவடிக்கைகளை விசாரிக்கிற போது இதுபோன்று காரைக்கால் பகுதியில் ஏராளமான மர்ம மரணங்கள் நடந்து கொண்டிருக்குது. இது போன்ற உடல்களை மாற்றி பிரேத பரிசோதனைகள் செய்வது, பிரேத செய்யக்கூடிய உடல் கிடைக்காமல் செல்வது என்பது தொடர்ச்சியாக வாடிக்கையாக இந்த காரைக்கால் அரசு மருத்துவமனையில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இறந்து போன விவசாய தொழிலாளி ராஜேந்திரனுடைய உடலை காரைக்கால் மாவட்ட நிர்வாகமும் புதுச்சேரி பிரதேச அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ராஜேந்திரன் அவருடைய உடலை எங்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி ஒப்படைக்காத பட்சத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் இங்கே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்திருக்கிறோம். உடனடியாக ராஜேந்திரனுடைய உடலை ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ராஜேந்திரனுடைய உடலை பெற்று செல்லாமல் இங்கிருந்து நாங்கள் புறப்பட மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மனு கொடுத்தது என்ன சொன்னாங்க? அலட்சியமான போக்கள்னாலையும் முரண்பாடான நடவடிக்கைகள்னாலையும் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் விவசாய தொழிலாளி ராஜேந்திரனுடைய பிரேதம் காணாமல் போயிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். காரைக்கால் நகர காவல்துறை ஆய்வாளர் திரு புருஷோத்தமன் அவர்கள் தொடர்ச்சியாக இது குறித்து கேட்கின்ற போது முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார், கோபப்படுகிறார். உறவினர்களை இழந்து நிற்கக்கூடிய இந்த மக்களை மிக கேவலமாக பேசுகிற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். மாநில அரசு, மாவட்ட நிர்வாகம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறந்து போன ராஜேந்திரனுடைய குடும்பத்திற்கு அரசு நிவாரண உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். மனு கொடுத்துருங்க, என்னென்ன சொன்னாங்க கலெக்டர்? அவர்கள் விரைவாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்.